ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் சரியான போதையில் வராரு செந்தில். அவங்க தம்பி கதிரும் அவங்க மாமா பழனிவேலும் அவரை பைக்கில் ஏற்றிட்டு வராங்க. மீனா வெளியிலேயே வெயிட் பண்ணுறாங்க. மீனாவை பார்த்து கேட்குறாரு, யார் இது வெளியே நிற்கிறது அப்படின்றாரு. என்ன இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க, இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மீனா. ஏய் என்னடி குடிச்சிட்டு வந்தேன், எனக்கு அந்தளவுக்கு மனசு கஷ்டம் மீனா அப்படின்றாரு செந்தில். உங்களுக்கு மனசு கஷ்டமா, எனக்கு கூட தான் கஷ்டம், அதுக்குன்னு நான் குடிச்சிட்டு வருவா அப்படின்னு கேட்குறாங்க மீனா. அதுக்கு செந்தில் சொல்கிறாரு, ஓகே என் பொண்டாட்டி குடிக்கிறது தான் சொல்லியிருந்தா ஜாலியாக நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிச்சிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்றாரு. அடைச்சா வாங்க உள்ளே போங்கன்னும் போது, சரிடா நான் எப்படி கால் எடுத்து வைக்கணும் வாசல்ல, இப்படியா வைக்கலாமா வைக்கலாமா 1 2 3ன்னு வீட்டில் கால் எடுத்து வைக்கும்போது எதிர்க்க அவங்க அப்பா பாண்டியன் வந்து நிற்கிறாரு. யாரா அவரு அப்படின்னு பார்க்குறாரு செந்தில். போதையில் அவங்க அப்பா கூட தெரியலங்க. அதனால் கதிரும் பழனிவேலும் அப்படியே பயப்படுறாங்க. மீனாவும் பயப்படுறாங்க. ஐயோ மாமனார் பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் என்னடா இவன் குடிச்சிருக்கிறானாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏய் யாரா அது என்ன வந்து கேட்குறா, ஏண்டா கதிரு என்னை புகடா தின்னார அப்போ திட்டுறாரு அவரே இவர அப்படின்றாரு செந்தில். உடனே டேய் குடிச்சிருக்கியாடான்னா, ஆமாம் குடிச்சிருக்கேன் தான் அப்படின்றாரு. உடனே கதிர் வந்து இல்லைப்பா கொஞ்சம் தான்ப்பா அண்ணன் குடிச்சிருக்கு, ஏதோ கஷ்டத்தில் குடிச்சிருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏய் ஏய் கதிரு நான் கொஞ்சம் குடிக்கலடா, ரொம்ப நிறையவே குடிச்சிருக்கேன்னு சொல்லு அப்படின்றாருங்க செந்தில். உடனே கோவம் வந்து, குடிக்கார பையெல்லாம் என் வீட்டுக்குள்ளே உள்ளே வரக்கூடாது, வெளியவே கிடக்கட்டும் அப்படின்றாரு. ஐயோ நான் அது டெடி பாண்டியன், மிஸ்டர் பாண்டியன், எனக்கு ஏசி இல்லாமல் தூக்கம் வராது, அதனால பெட்டும் ஏசியும் இங்கே எத்துன்னு வாங்க, நான் பத்துக்கிட்டு தூங்குறேன் அப்படின்றாருங்க செந்தில். உடனே கோவம் வந்து அவர் கதவை சாத்திடுறாரு. ஆனால் செந்திலை வந்து வறண்டாவிலேயே படுக்க வச்சுறாங்க. அவருக்காக பழனிவேலும் கதிரும் கூட படுத்துக்கிறாங்க. பொழுது வெடியுதுங்க. பொழுது வெடிஞ்சதும் செந்தில் போயிட்டு குளிச்சுட்டு வராரு. குளிச்சுட்டு வரும்போது பாண்டியன் பார்த்துட்டு கோவமாக திட்டாரு. டேய் நில்லுடா அப்படின்றாரு. கம்மன் நிற்கிறாரு. ஏன் கோமதி, கோமதி இங்கே வாடி, சார் வந்திருக்கிறாரு, பாவம் நேத்தெல்லாம் வந்து ரொம்ப அலுப்பாக வேலை செஞ்சுட்டு வந்தார், அவர் வந்து இன்னைக்கு காலையில் சுத்தமாக குளித்து முடித்து வந்திருக்காரு, ஒரு காஃபி போட்டு கொடு அவருக்கு அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சாரை ஏசி ரூமில் கூட்டு போய் உட்கார வச்சு காஃபி கொடுமா அப்படின்னு பாண்டியன் பேசுகிறாரு. உடனே இவர் இல்லை, என்னத்துக்கு என்ன இது மாதிரி திட்டுறீங்க, ஆமாம் நைட்டு குடிச்சேன்தான், மனசு கஷ்டம், என் வேலை போயிடுச்சு, அதனால் வேலை வாங்கணுன்னா நான் எப்படியாவது நான் கேஸ் போட்டு ஜெயிச்சு நான் என் வேலையை வாங்க போகிறேன், அதுக்கிட்ட சும்மா சும்மா நீங்கள் என்னை திட்டிகிட்டே இருப்பீங்களா, உங்கள் மனசில் என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்ன ஒரு மாதிரியும் மற்றவங்கள ஒரு மாதிரியும் தான் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு செந்தில். அதுக்கப்புறமா சரி என்கிட்டயும் தான் 10 லட்சம் எனக்கும் தான் கொடுத்தீங்க, கதிர்க்கும் தான் கொடுத்தீங்க, ஆனால் என்கிட்ட மட்டும் 10 லட்சத்தை கேட்டு வாங்கினீங்கல்ல, கதிர்கிட்ட கேட்டிங்களா, அவன் கொடுத்தானா, ஏன் அவன்கிட்ட மட்டும் கேட்கல, அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ராஜி வந்து, மாமா உங்களை வரையும் பேசுங்க, எங்கள் வீட்டுக்காரெல்லாம் இழுத்து வச்சு பேசாதீங்கன்னு கேட்குறாங்க. ராஜி சும்மா இருப்பேன், நானும் எங்கள் அப்பாவை தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்லும்போது, அப்போ ராஜி சொல்கிறாங்க, நீங்களும் உங்கள் அப்பாவும் பேசும்போது நடுவில் பேச்சை இழுத்து வச்சு பேசுறது எங்கள் வீட்டுக்கார கதிர் பேச்சை எடுத்ததுனால தான் நான் பேச வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா கேட்டிங்களா, நீங்கள் கேட்டிங்களா, செய்யறதெல்லாம் நீங்கள் செய்துடுவீங்களா, நான் எதுவும் பண்ணக்கூடாது, ஆமாம் மனசு வேதனையில் குடிச்சிட்டு வந்தேன், அதுக்குன்ட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு என்னென்னா தவிட்டுக்கா நீங்கள் வாங்கினீங்கன்னு கேட்கும்போது பாண்டியன் கோவமாக அவர் கீழே இருக்கிற டேபிளை தள்ளி விட்டுட்டு, வாயை மூடுடா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஆனால் நியாயம் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கங்க. நாளைக்கு இதனுடைய கோபத்தின் விபரீதம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போமா. நீங்களும் காத்திருங்க, நானும் காத்திருப்பேன். அது வரையும் நன்றி, பாய்.